அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிலந்தி ஆறு தடுப்பணை பணிகளை நிறுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உரிய அனுமதி பெறாமல் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டக்கூடாது என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உரிய அனுமதி பெறாமல் சிலந்தி ஆற்றில் மேற்கொள்ளப்படும் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவது தொடர்பாக நாளிதழில் வந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு. இந்த வழக்கு தீர்ப்பாயத்தினுடைய நீதித்துறை உறுப்பினர் புஷ்ப சத்யநாராயணா, நிம்னத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டவில்லை, நீரை தடுத்து உள்ளூர் மக்களுக்கு தேவையான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான கலிங்கிதான் அமைக்கப்பட்டு வருகிறது என கேரள அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட தீர்ப்பாயம் எந்த கட்டுமானம் மேற்கொள்வதாக இருந்தாலும் உரிய அனுமதியை பெற்ற பின் தான் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். உரிய அனுமதிகள் ஏற்கனவே பெறப்பட்டிருந்தால் அதனை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. உரிய அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கேரள அரசுக்கு உத்தரவிட்ட தீர்ப்பாயம் வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.